Hi friends, welcome to RK Family Vlogs. இந்த வீடியோ last 3 days எடுத்தது. வீடியோ எடிட் பண்ண டைம் கிடைக்காதனால அப்பப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே vlogல கொடுக்குறேன். ஷாப் ஓப்பனிங் வரைக்குமே கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போடுறதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog கண்டினியூ பண்ணலாம். பாரு எப்படி எதிர்பார்க்குது பாரு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு நாங்களுமே கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அதனால கடைக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ஆக்சுவலாக வியாழக்கிழமை எடுத்தது. புதன்கிழமை திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டோம். இன்னைக்கு கொரியர் எல்லாமே இங்கேருந்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து தான் பேக் பண்ண போகிறோம். கடையை ஷிஃப்ட் பண்ணது அரேஞ்ச் பண்ணது அப்படின்னு கொரியரை வந்து சென்ட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு லாஸ்ட் வீக்கில். புதன்கிழமை திங்ஸ் எல்லாம் மூவ் பண்ணனால அன்றைக்கி கொரியர் எதுவும் போடலை. அன்றைக்கி கொரியர் போடாதனால ஒரு நாள் டிலே ஆகுது கொரியர். ஸோ கோச்சுக்காதீங்க, ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் எப்பயும் வரதை விட ஒரு நாள் டிலேயாக வரும். கடைக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொரியர் பேக் பண்ணுறதுக்கு டேபிள் இல்லை. நம்மளோட பழைய டேபிள் வந்து அந்த ரூம்குள்ளே போகலை அப்படின்றனால புதுசாக டேபிள் வாங்கணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கடைக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண டேபிள் வந்து நீளமாகவும் இருக்கும், அகலமாகவும் இருக்கும். நின்றுட்டே கொரியர் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக சௌகரியமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா நமக்கு ரூம்குள்ளே போகிற மாதிரியாக நம்ம தேடி தான் பார்த்து வாங்கணும். டாப் டக்கர் அப்படின்ற கடையில் செகண்ட் ஹேண்ட்ஸில் கிடைக்கும். வந்து பார்த்தோம், எங்களுக்கு பெருசாக எதுவும் செட் ஆகலை. ஒரே ஒரு டேபிள் தான் எங்களுக்கு கிடச்சிது. அதனால சரி அதை ஒன்றை மட்டும் வாங்கிட்டு போய் பார்ப்போம். ரூம்குள்ளே போகிற மாதிரி இருந்ததுன்னா அதிலே புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். டேபிள் வாங்கிட்டு கமல் அப்படியே கடைக்கு போயிட்டாங்க. நான் ஷீ ஃபோரமில் இன்றைக்கி வந்து கேக் வந்து பேக் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் இருந்தது. அதை அட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். எப்போவும் ஷீ மீட்டிங் போகிறேன் அப்படின்னா சீக்கிரமே போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்ததுக்கு காரணமே வந்து எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ பேர் ஒரு என்டர்பிரனராக இருக்கீங்க, இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா பசங்களோட பொண்ணுங்களுக்கு வந்து மனதைரியம் ஜாஸ்தி. ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலை ரீச் பண்ணாமல் அடுத்த விஷயத்துக்கு போக மாட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா பண்ணுங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஓகேங்களா? தைரியமாக இருக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். ஷீ மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு வந்துட்டேன். கொரியர் பேக் பண்ண வேண்டியது நிறைய இருந்தது. வந்து கொரியர் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு 130 ஆர்டர் கிட்ட பேக் பண்ணோம். அப்படி இருந்துமே வெப்சைட்டில் கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் இருந்தது. அதை கிளியர் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. அங்கே வீட்டில் நமக்கு கொரியர் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது. இங்கே வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லா திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக நம்ம அதை பழகிட்டோம் அப்படின்னம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் இங்கேருந்து கொரியர் போடுறோம் அப்படின்றனால நம்மளே கொண்டு போய் கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டோம். நாளையிலேருந்து இங்கே வந்து பிக்கப் பண்ணிக்க சொல்லிட்டோம். சரி, சாயந்தரம் அக்கா என்ன சொல்றாளோ அதை கேட்டு அக்கா ஹோம்ஒர்க் சொல்லி கொடுப்பா, படிக்கணும். சரியா? அக்கா சொல்றத கேட்கல அப்படின்னா அம்மா வந்து உன்னை திட்டுவேன். சரி விடுறா, இப்பதான்டா எழுதி பழகுறா. சரி விடுறா, எழுதட்டும்டா. கொஞ்சம் கொஞ்சமாக தான்டா எழுத முடியும். ஒன்ன மாதிரியே அவ யூகேஜில இருந்தே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதி பழகல. அவளுக்கு அவங்க அப்பா ஹேண்ட் ரைட்டிங், அவங்க அப்பா மாதிரி கையெழுத்து, உனக்கு அம்மா மாதிரி கையெழுத்து. அவங்க அப்பா எழுதுறத பார்த்துருக்கேல, உங்கள் அப்பா எழுதுறத பார்த்துருக்கேல. உங்கள் அப்பா எப்படி எழுதும்? அந்த மாதிரி இந்த பிள்ளை கோழிக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அம்மா ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கும்? அப்போ உன் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு? அம்மா ஹேண்ட் ரைட்டிங் மாதிரி இருக்குல்ல. அந்த பிள்ளை அப்பா மாதிரி, நீ அம்மா மாதிரி. இன்றைக்கி எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தனால கமல் வந்து சீக்கிரமே கடைக்கு போயிட்டாங்க. நானும் கௌதமும் கொஞ்சம் லேட்டாக தான் கடைக்கு போனோம். என்னடா முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்க? ஆஃபீஸ் வேலையை பார்க்காம என்ன ஃபோனில் இது பார்த்துட்டு இருக்க? ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்க?
நம்ம ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. நேற்று ஒரு டேபிள் வாங்கிட்டு வந்தோம். அதே மாதிரி டேபிள் இன்னும் 2 கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். டேபிள் கிடச்சிருச்சு, கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ரிசப்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு டிவி மாட்டுற மாதிரி ஐடியா இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு ரவுண்ட் டேபிள், அதை சுற்றிலும் வந்து ஒயிட்டு ஆரஞ்சில் வந்து சேர் போடுற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். ஸோ அந்த டேபிளும் சொல்லி வச்சுருந்தோம். கரெக்டாக டெலிவரி கொடுத்துட்டாங்க. இந்த ரவுண்ட் டேபிள் சேர் வந்து நிஃபான் ஃபர்னிச்சர்லேருந்து வாங்கினோம். நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம், ரெடி பண்ணிட்டாங்க. பட் கடை ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 மாதமாக கடையிலேயே வச்சுருந்து இப்போ எங்களுக்கு டெலிவரி கொடுத்துருக்காங்க. கடை ஓப்பனிங் மாமா, இந்த கடை ஓப்பன் பண்ண போறோம். அந்த மாமா அது வந்துட்டல அடுத்த வாரம் இன்னொரு வாட்டி வாங்க. அக்காவும் மாமாவும் ஈரோட்டில் இருந்து ஒரு வேலையாக வந்திருந்தாங்க. கடையை விசிட் பண்ணலாம் அப்படின்னு வந்தாங்க. கடையில் வச்சு அக்காவுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டேன். இன்னும் அம்மாவங்களுக்கு மகாவுக்கு அப்படின்னு யாருக்குமே பத்திரிக்கை கொடுக்கல. இனிமேல் தான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். எம்டியாக இருக்குல்ல, ஷட்டரே மூடி இருக்கு. கலந்துருச்சு. ஆமாம், இப்போ ஆளே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துறீங்கன்ற மாதிரி ஷட்டரை திறந்து வச்சுருக்கோம். இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது. இந்த வாரம் ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக இருந்தோம். புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு ரொம்ப பிஸியாகவே ஓடிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது அப்படின்றனால காலையிலேயே சாரீ கட்டிட்டு வந்துட்டேன். ஒர்க் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கோன்னா, அங்கே வீட்டில் வந்து ப்ராடக்ட் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சு கொரியர் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே 2 பேர் வந்து பேக் பண்ணுறதுக்கு தேவை. அதே மாதிரி இங்கேயும் கொரியர் பேக் பண்ணுறதுக்கு 2-3 பேர் தேவை. எடுத்து வச்சுட்டு மொத்தமா கொண்டு வந்து இங்க வச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஒரு 10 ஆர்டர் பேக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. நீங்க ஒவ்வொரு ஆர்டருக்கும் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகும். டக்குனு முடிச்சிடலாம். நேற்று ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருந்தனால டேபிள் சேரை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியல. அதனால் இன்றைக்கி வந்து கவரெல்லாம் பிரிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான டே, ரொம்ப பிஸியான டேவும் கூட. இன்றைக்கி வந்து நம்ம 50,000 ஆர்டர் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் ராஜேஷ் கிச்சனில் 50,000 ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த 50,000 ஆர்டரில் மந்த்லி ரிப்பீட்டடாக வாங்குகிற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ராஜேஷ் கிச்சனுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம கடையில் இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம். ராஜேஷ் கிச்சன் ஸ்டோரில் அடுத்து நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிற ப்ராடக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூஜா ப்ராடக்ட்ஸ். எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படியே. இந்த ஃபாரஸ்ட் ஆயில் அப்படின்னா ஒரிஜினல் எசென்சியல் ஆயில், அந்த எசென்சியல் ஆயில் எடுத்து அதே மாதிரி தான் லேபர் எசென்சியல் ஆயில் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இதை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஹேண்ட்ரோல் ஆகும். 4 ப்ராடக்ட்டுமே ஹேண்ட்ரோல் ஆகும். கையில் விட்டுனா மிஷினில் பண்ணோம் அப்படின்னா நம்ம மிஷினில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி இதாக தான் இருக்கும். மிஷினில் வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோ பண்ணுறாங்க அப்படின்னா கையில் வந்து ஒரு 10 கிலோ தான் பண்ண முடியும். ஆனால் குவாலிட்டி வந்து அல்ட்ரா ப்ரீமியமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா இருக்குன்னு சொல்லுவோம் ஹேண்ட்ரோல். இது வந்து பார்த்தீங்கன்னா டக்ஸான் ப்ராண்ட். இதுதான் நம்ம ரெகுலர் நம்ம யூஸ் பண்ணுற டக்ஸான் ப்ராண்ட். இது வந்து 12 பீஸ் இருக்குது. இதில் வந்து இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து ஸ்டாண்டர்ட் 2 மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த பர்னிங்கில் பார்த்தீங்கன்னா கூகுள்னா ஒரு மிஷின் ஆக்சுவலாக ஒரு மரத்தில் வந்து வரக்கூடிய ஒரு மிஷின் கூகுள் அப்படின்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்ட்ரி, சவுத் ஆப்பிரிக்கா கண்ட்ரி இந்த மாதிரி கண்ட்ரி தான் புகை வந்து ரொம்ப பயங்கர இதாக வரும். இதோட பர்னிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரும். ஏற்றி வச்சோம் அப்படின்னா இது எங்கே புகை அதிகமாக வேணுங்கிறோம் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு கோயில் ஃபங்க்ஷனாக இருக்கும், வீட்டில் ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கும், இல்லை ஓப்பன் பார்ட்டியாக இருக்கும், இந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃப்ராக்ரன்ஸ் தான். வெளியே அந்த வெட்டி வேறு ப்ராடக்ட் வந்து பல்கானி வேறு இந்த மாதிரி மெடிக்கல்ஸ் வேறு நம்ம
மதிய லஞ்சை முடிச்சுட்டு திண்டுக்கல் விவேரா கிராண்டுக்கு வந்திருக்கோம். இங்கே டிஜிட்டல் திண்டுக்கல் அவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது திண்டுக்கல் விவேரா கிராண்ட் ஓனர் கமல், அப்புறம் ஜமீர்னு ஒருத்தர். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டை எதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கலோட பெருமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்காகவும், திண்டுக்கல்ல நிறைய கிரியேட்டர்ஸை வந்து உருவாக்குறதுக்காகவும், கண்டென்ட் கிரியேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், செமினார் அட்டன் பண்ணணும் அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிஸ் தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. அது எல்லாமே திண்டுக்கல்லையும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இனிஷியேட் எடுத்தது தான் இது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கும். அப்படி திண்டுக்கல் நிறைய பெருமைகளை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கு. அப்படி திண்டுக்கலோட பெருமைகளை உலகிற்கு உறக்க சொல்லணும். அப்படி ஒரு சாதனையாளர் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மருத்துவமனை டாக்டர் கார்த்திகேயன் சார் அவர்களை நம்மோடு அழைக்கின்றோம். திண்டுக்கல்ல இருந்து சாதிச்ச, திண்டுக்கல்ல பிசினஸ் பண்ணி சாதிச்சுட்டு இருக்கிற ஜாம்பவான்கள் எல்லாருமே உங்களுக்கு இன்புட் தருவாங்க. நம்ம டைனிங் சென்னை ராகவன் சார் பிளஸ் ஹரிஹர மாணிக்கம் சார், முஜீப் அண்ணன், ராஜாத்தி கமலக்கண்ணன் அவர்கள். அது போக என்னோட பிரதர் சொன்ன சோஷியல் குரூப், அவங்க கூட சேர்ந்து பார்க்ஸ் அண்ட் சலூன், ராஜேஷ் கிச்சன், இந்த மாதிரியான பிரான்ச்ல கனெக்ட் இருக்கிற டீம்ல நான் ஒரு மெம்பராக இருக்கிறேன். அடுத்ததாக அந்த பாயிண்ட் பிளஸ் அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி எப்படி பிசினஸ் இருந்துச்சு, அந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்ததுக்கு அப்புறம் எப்படி பிசினஸ் மாறுச்சு அப்படின்ற உங்களோட இன்சைட்ஸை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட பிசினஸே வந்து டிஜிட்டல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2017ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ராஜேஷ் கிச்சன்ற பேர்ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். 2 இயர்ஸ் பிரேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் 2020ல திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து குழந்தைங்களுக்கான சத்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு. ஸோ சரி ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து அதுலேருந்து தான் வந்து என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோட பிஸ்னஸ் வந்து டிஜிட்டல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆகஸ்ட் 3 அன்னைக்கு ஒரு பிசிக்கலாக ஒரு ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இங்கே திண்டுக்கல் சிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஸ்டோர் ஓப்பன் பண்ண போகிறோம். மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம ஊருக்கு நம்ம மக்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பெயின் வந்து இங்க இருந்தது. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு டிஜிட்டல் திண்டுக்கல் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பா இது வந்து சோசியல் மீடியா மட்டும் இல்லாம எல்லா ஹை வேல்யூ டிஜிட்டல் ஸ்கில்ஸையும் திண்டுக்கல் மக்களுக்கு கத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மா டிஜிட்டல் திண்டுக்கல் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நான் உறுதியாக வந்து சொல்லிக்கிறேன். திண்டுக்கல் பெருமைகளை எடுத்து சொல்லி ஒரு ரீல்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 பிளேஸ்க்கு வந்து கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் பிளேஸ்க்கு ஐஃபோன், செகண்ட் ப்ரைஸ் இன்ஸ்டா 360 கேமரா, தேர்ட் ப்ரைஸ் வந்து மைக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுற டைம் வந்துருச்சு. நான் இந்த கிஃப்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் வீடியோஸ் மில்லியன்ஸ் கணக்கில் போயிருந்துச்சு. அதான் வியூஸை வச்சு இதை வந்து டிட்டர்மின் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். அப்படின்ற மாதிரி கண்டென்ட் தான் வியூஸ் மெயின் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு தெரியுது. இது மூலிமா நிறையா கண்டென்ட் இன்னும் பண்ணணும்னு சொல்லி என்கரேஜிங்காக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வீடியோஸ். கண்டிப்பாக இன்னும் நிறைய கேட்கணுங்க. அதே நேரத்தில் வீடியோ போட்டு நமக்கு இந்த மாதிரி பரிசு கிடைக்கலன்னு நீங்கள் வருத்தமே படாதீங்க. வீடியோ போட்டதே ஒரு பெரிய வெற்றி தான். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட் எப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு பதட்டம் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஈவெண்ட் வந்து சூப்பராக நடந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. டிஜிட்டல் திண்டுக்கல் அவார்ட்ஸ் இனி வருஷம் நடக்கும். வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். டிஜிட்டல் திண்டுக்கல் அவார்ட்ஸ் நல்லபடியாக நடந்திருக்குது. நல்லபடியாக ரொம்ப நன்றி. இந்த ஐடியாவை நாங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சும் போது இந்த ஐடியாவுக்கு உயிர் கொடுத்தது வந்து விவரங்களோட எம்பி விக்ராந்த் சார் தான். இது எவ்வளோ செலவாகும். இப்போ நாங்கள் போய் நேற்று நைட் வந்து எங்கள் ஏகப்பட்ட கால்ஸ் எங்கள்கிட்ட ஸ்பான்சர் ஆகிருக்காங்களா, நாங்கள் பணம் கொடுத்து நாங்கள் செய்யணும், நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் நாங்கள் ஆரம்பிச்ச நேரத்தில் நம்ம கேட்டிருந்தோம்னா அதுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஐடியாவை சொன்ன உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி செய்யணும்னு சொல்லி
அதுங்கிறது அந்த விதைய போறதுக்கு காரணமா இருந்தது சங்கராஜன் சார் தான். அதாவது ஈவி மிஸ்டர் விவேக் விவேகானந்தம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு சொல்ல போனாக்கா இந்த பேக்ரவுண்ட்ல 3 பேருக்கு அதிகமா உழைச்சதே விவேக் தான். உண்மை சொன்னாக்கா சாப்பாடுலாம் வச்சிருக்காரு. இந்த ஏற்பாடு நீங்க பாக்குறது எல்லாருமே அவரோட உழைப்பு தான். ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேர் ரீச் பண்ணி நிறைய பேர் சேர்க்கறதுக்கு காரணமா இருந்த சோஷியல் குரு கமல் கிட்டத்தட்ட இறங்கி வேலை பார்த்தாங்க. அவங்களோட டீம் தான் வந்து நிறைய ரீச் அதிகமாக போட்டு நிறைய பேர் உள்ள கொண்டதுக்கு காரணமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மிஸ்டர் கமலகண்ணன் அவர்களுக்கு அண்ட் அவங்களோட மிஸ்டர் ராஜேந்திர கமலன். அவங்களும் கண்டென்ட் இதுக்காண்டி நிறைய கைட் பண்ணாங்க. இதுல கண்டென்ட் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் உண்மையிலேயே இந்த ப்ரோக்ராம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கான காரணம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் எல்லாத்துக்குமே. ஆக்ஷன். பேர் என்ன? நீங்க என்ன சார் பண்ணுறீங்க? நான் ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் சார். நான் ஒரு மெஜிஷியன் கூட. இப்போ மேஜிக் மைண்ட் மிஸ்டர் இடையில எந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத ஓகே. நீங்கள் உங்கள் கையை பண்ணிட்டீங்கன்னா கண்ணை முடிங்க. கண்ணை மூடி இருக்கும்போது உங்களுடைய பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 சென்ஸும் நல்லா ஒர்க் ஆகும். உங்கள் உடம்புல ஏதாவது தொடு உணர்வு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே மைண்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேட்கும்போது சொன்னால் போதும், அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம். கமல் சார் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு நான் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவேன். தொடு உணர்வை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? ஆமாம். எத்தனை முறை ஃபீல் பண்ணீங்க? 2 தடவை. எந்த இடத்துல ஃபீல் பண்ணீங்க? தொட்டு ஓகே. நீங்கள் எப்படி கண்ணை திறந்துக்கலாம் சார்? தேங்க்யூ ஸோ மச். தொட்டது அவரை உன்னை தொடவே இல்லை, அவரை தான் தொட்டாரு. ஈவெண்ட் ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. எல்லார் கூடயும் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.